துலாம் ராசி அன்புள்ளங்களுக்கு அன்பான வணக்கம். இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். ஆஹா, ஓஹோ, அப்படி அப்படியெல்லாம் நாம் பேசுகிறோம். பொதுவாக இந்த வருடம் எப்படி இருக்கும் துலாம் ராசிக்கு அப்படின்னா, புதிய புதிய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். புது புது அறிமுகங்கள், பிரபலங்கள்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய மனிதர்கள் சந்திப்பு உண்டு இந்த வருடம். துலாம் ராசி முதல்ல கவனமாக இருக்கு. இந்த வருடம் எப்படி இருக்கும், உங்களுடைய சொந்த ஜாதகத்துக்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கங்க. ஏன்னா அதில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்துக்குள்ளே இருக்கும். இது பொது பலன். இந்த பொது பலனில் யார் யாரோ என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் மனதில் நீங்களே நிறுத்திக்கங்க. இந்த பதிவில் இந்த ஆச்சாரியார் துலாம் ராசிக்கு முக்கியமான தகவல். இந்த வருடம் எப்படி இருக்கும்? பொதுவாக ஒரு புது வருடம் பிறந்தாலே நம்ம என்ன செய்வோம்? அப்பாடா, ஒரு சுழற்சி, ஒரு ரவுண்டு முடிஞ்சிருச்சு, ஒரு வயதும் கடந்துருச்சு. அதானே முக்கியம். ஒரு வருடம் உங்களுக்கு போயிடுச்சு, ஒரு வயசும் போயிடுச்சு, புது வருடம் வந்தாச்சு. இந்த வருடம் பிறந்தும் இப்போது ஒரு மாதத்தை தாண்டி போயிட்டுருக்கு. இந்த வருடம் முழுக்க எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை. அதே மாதிரி தானே துலாம் ராசி அன்புள்ளங்களுக்கும் இருக்குது. கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல அமைப்பில் இருக்கு. அதை உங்கள் சொந்த ஜாதகத்தை வச்சு தான் கணக்கு போடணும். பொதுவான பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் துலாம் ராசிக்கு புது புது சந்திப்புகள் உண்டு, புதிய வருமானங்கள் உண்டு, எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஷயங்களில் வெற்றி உண்டு. அதே மாதிரி உங்ககிட்ட அழகாக பேசுனா நீங்கள் மயங்கிடுவீங்க. தேன் ஒழுக ஒழுக பேசுனா பணம் கொடுத்து ஏமாந்து போகிறதுக்கும் காரணம் இருக்கு. துலாம் ராசிக்காரர்களே, நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு புது வருடம் வந்துருச்சு அப்படின்னா எல்லார்ட்டையும் என்ன ஆசை இருக்குது? அப்போ போன கஷ்டமெல்லாம் போயிடுச்சு, இந்த வருஷம் நமக்கு நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஹான்னு சொல்லுவாங்க. உண்மையிலே கிரகங்கள் துலாம் ராசிக்கு ஜாக்பாட்டாகத்தான் இருக்கு, அதில் மாற்றம் இல்லை. ஆனால் உங்களுடைய சொந்த திறமை அடுத்தவன் கையில் எல்லாம் இருக்கு. கவனமாக எடுத்துக்கோங்க. சில நபர்கள் நீதிபதியாக இருக்கலாம், ஆனால் அவருடைய திறமையெல்லாம் வீட்டுக்குள்ளே பிடிச்சி வச்சுருப்பாங்க. சில நபர் காவல்துறையில் பெரிய அதிகாரியாக கூட இருக்கலாம், அவருடைய திறமையெல்லாம் எங்கேயோ ஒரு நட்பு வட்டாரம் பிடிச்சி வச்சுருக்கோம். இதுதான் உண்மை. முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மனசு இது மாதிரியான சிக்கி தவிக்கும் போது தான் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஆறுதல் தேவை, நமக்கு ஒரு அன்பானவர்கள் தேவை அப்படின்னு நீங்கள் என்ன செய்வீங்க? புதிய உறவை தேடுவீங்க. அந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும். புதியவர்களை அறிமுகம் கிடைக்கும்போது கூட நீங்கள் கவனமாக அவங்களோட உறவுகளை வச்சுக்கிடணும். துலாம் ராசி எங்கே தோற்று போகுதுன்னு நினைக்கிறீங்க? அன்புங்கிற ஒரு இடத்துல துலாம் ராசி ஆணும் பெண்ணும் தோற்று போயிடுவீங்க. யாராவது அன்பை காட்டினா அங்கே நிச்சயமாக நீங்கள் தோற்றுருவீங்க. அப்படியே பனிக்கட்டி உருகுவதைப் போல உருகிடுவீங்க. அன்பை காட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு உள்ளே இருக்கிற உயிரை பிடுங்கி கொடுத்துடுவீங்க. எங்கே மைனஸ் இருக்குது துலாம் ராசிக்கு? திறமைகள் வெளிப்படுகின்ற வருடம். உங்கள் புத்தி தொழிலுக்குள்ளே வைங்க, வளர்ச்சியை நோக்கி வைங்க,
வெளிநாட்டில் வைங்க. நட்புகள் யார் யார் எப்படின்னு தெரிந்து வையுங்கள். அன்புக்காக ஏங்கியதை முதல்ல தூக்கி எறியுங்கள். துலாம் ராசி அன்புள்ளங்களே, உங்களை பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு இனிமையான நபர்கள் நீங்கள். துலாம் ராசி பெண்கள், ஆண்கள், உண்மையிலேயே இந்த மனித பிறவியிலேயே நீங்கள் மிகவும் நல்லவர்கள். ஆனால் எதிராளிக்கு எதிரானவர்கள். அன்பை காட்டினா அன்பை கொடுப்பீங்க, அதிகாரத்தை காட்டினா வேறு தான் நடக்கும். அதனால் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தானே இந்த பதிவில் பார்க்குறோம். கிரகங்கள் அமைப்பை பார்க்கும்போது திடீர் வருமானம், திடீர் பெரியவர்களோட சந்திப்பு, பிரபலங்களோட அறிமுகம், இவர்களையெல்லாம் பயன்படுத்தி தானும் பிரபலமாக மாறுகின்ற யோகம் இந்த வருடத்தில் இருக்கு. கவனத்தில் எடுத்துக்கங்க. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அவரே உங்கள் ராசிக்கு உச்ச நாயகனாகவும் இருக்கிறார். அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிடணும் துலாம் ராசி. அப்போ ஒரு கிரக மாற்றத்தால் பலவிதமான திறமைகள் வெளிப்படுகின்ற நேரம். அதே போல் வண்டி வாகனம் வாங்குகின்ற யோகம் வருது. வண்டி வாங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? பழைய வண்டிகளெல்லாம் தேர்ந்தெடுக்கக்கூடாது, புது வண்டியாக தேர்ந்தெடுக்கணும். பழசுன்னா பணம் இழக்க நேரிடும். இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிடணும். ஏன்னா சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் சுகபோகம்தான் உங்களுக்கு தேவையாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய எதிரி இருக்கும் உங்ககிட்ட, சோம்பேறித்தனம். அதெல்லாம் இந்த டைம் வைக்க மாட்டீங்க. எதுக்குள்ளே இறக்கி விடுறோமோ அதில் வெற்றி பெறக்கூடிய ஆள் தான் நீங்கள். துலாம் ராசி அன்புள்ளங்களே, ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வருடம் முழுக்க அற்புதமாக இருக்குது. உங்கள் சிந்தனையை வியாபாரத்தில் வைங்க, தொழிலில் வைங்க, தொலைநோக்கு பார்வையில் வைங்க. வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்தி, நல்ல தொடர்பு, வெளிநாட்டுக்கு போகிறவருக்கெல்லாம் நல்ல லாபம். அதே போல் நட்புகள் கூடும். புது புது சந்திப்புகள் நேரும்போது பிரபலங்களாக இருப்பாங்க. பெரிய மனிதர்கள் சந்திப்பு, ஆன்மீகத்தில் ஒரு பெரிய உயர்வு. இவ்வளவு தூரம் அற்புதமாக இருக்கிறது. ஆனால் துலாம் ராசிக்கு என்ன மைனஸ்ன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதே நேரத்தில் உடல்நிலையில், உடல் உறுப்புகளில் கவனமாக இருங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி. அதே போல் உணவு விஷயங்கள்லேயே ரொம்ப கவனமாக இருங்க. எப்பயுமே ஒரு திறமை, ஒரு ஜாக்பாட், ஒரு பணவரவு, ஒரு புது புது விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கேயுமே தொல்லை தர்றதுக்கு ஆளே இல்லைன்னா உடம்புக்குள்ளே இருக்கிற செல்களே நமக்கு தொல்லையை தரும். ஏதாவது ஒரு தொல்லையோடு தொடர்பு கொண்டே இருப்பீங்க துலாம் ராசி. அன்பு தொல்லையாக இருக்கலாம், ஏதோ ஒரு தொல்லை உங்கள்கிட்ட இருக்கும். மனதில் நிறுத்திக்கங்க. இந்த வருடம் எப்படி இருக்குது அப்படின்னா, தடை விலகுது, திருமணம் நடக்குது, குழந்தை பாக்கியம் கிடைக்குது, புது புது பணவரவு உண்டு, பெரிய பெரிய சந்திப்புகள் உண்டு. திறமைகளை சரியாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் முக்கிய இடத்தை பிடிக்கின்ற வருடமாக இருக்கிறது. மனதில் நிறுத்திக்கங்க. எப்பவுமே நீங்கள் திறமைசாலிகள், புத்திசாலிகள், அறிவாளிகள், இதெல்லாம் நாம் அடுக்கிக்கிட்டே போகலாம். துலாம் ராசிக்கு நேர்மையானவர், இரக்கமானவர், அப்படி இப்படின்னு உங்களை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு நாம் சுயமாக எப்படி பிரபலமாகலாம், இந்த பிரபலம் நட்பு நமக்கு கிடச்சிருக்குதே, நாம் எப்படி ஆகலான்னு ஒரு செகண்ட் யோசிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த வருடத்தின் நாயகர்கள் உங்களை செல்வந்தனாக மாற்றும் என்று சொல்லி, இதே போல் துலாம் ராசிக்கு ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் வருவேன். அதுவரை நன்றி நண்பர்களே.